Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது reaction of ethers with hydrogen halides. So previous videosல நம்ம வந்து preparation of ethers பார்த்திருப்போம். ஒன்னு by dehydration of alcohol, இன்னொன்னு by Williamson synthesis. So இந்த வீடியோ அந்த ethersக்கான continuation வீடியோ தான். ஸோ நம்ம இங்க என்ன செய்ய போறோம், ஈத்தர்ஸை ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லேயே கொஞ்சம் லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈத்தர்ஸ் தான். ஸோ அப்போ நார்மல் கண்டிஷன்ல ஈத்தர்ஸால ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஈத்தர்ஸ் வந்து ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ இங்க நம்ம பார்க்குற ரியாக்ஷன் வந்து ஈத்தரை ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் கூட ட்ரீட் பண்ணும். ஸோ ஹைட்ரஜன் ஹேலைடு கூட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் கார்பன் பாண்ட் வந்து உடையணும். ஒரு பாண்ட் கண்டிப்பா வந்து இங்க கிளீவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிளீவ் ஆகுது அப்படின்னா சரியா, ஈஸியா இல்லை. நம்ம சொன்ன டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம வந்து ஈத்தருக்கு ரியாக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ பாண்ட் கிளீவ் ஆகுதுன்னா இந்த ஹெச்எக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து அல்கில் பார்ட் கூடயும் இந்த ஓஆர் பார்ட்ல ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், ஆர் எக்ஸ், ஒரு அல்கில் ஹேலைடும் ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ற இந்த ஹைட்ரஜன் ஹேலைடு வந்து எக்ஸஸ் அமௌண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம்னா, ஸோ இதை வந்து நான் எக்ஸஸா பயன்படுத்தும் பொழுது, ஸோ நார்மலா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஹெச்எக்ஸ் பயன்படுத்துறோம்னா நம்மளுக்கு இதுதான் ப்ராடக்ட், ஒரு அல்கில் ஹேலைடும் ஒரு ஆல்கஹாலும். இன்கேஸ் நான் வந்துட்டு ஹெச்எக்ஸை எக்ஸஸ் அமௌண்ட்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த ஆல்கஹால் மறுபடியும் ஹெச்எக்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஹெச்எக்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது மறுபடியும் ஆர்ல இருக்கக்கூடிய அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குமான பாண்டு உடஞ்சி ஆர்ல எக்ஸும் ஓஹெச்ல ஹைட்ரஜனும் போகும். அப்போ நம்மளுக்கு மறுபடியும் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், இன்னும் ஒரு ஆர்எக்ஸும் வாட்டரும் கிடைக்கும். அப்போ நம்ம ஈத்தரை ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸோட ட்ரீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரெண்டு அல்கில் ஹேலைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது சிமெட்ரிக்கல் ஈத்தருக்கும் பொருந்தும், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தருக்கும் பொருந்தும். ஸோ சிமெட்ரிக்கல் ஈத்தர்னா என்ன, ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கமும் சிமிலர் குரூப்ஸ் இருக்கணும். அன்சிமெட்ரிக்கல்னா ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆல்கில் குரூப்ஸ் இருந்ததுன்னா அதை அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்னு சொல்லணும். ஸோ அடுத்த கண்டிஷன், ஸோ ஒரு அரைல் அல்கில் ஈத்தரா இருக்குது அப்படின்னா அங்க நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சரியா. ஸோ இது அரைல் பார்ட், இது அல்கில் பார்ட், ரெண்டும் கம்பைன் ஆகுது ஈத்தர்ல. இப்போ இங்க வந்து நம்ம இதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் ஹேலைடு கொடுக்குறோம். கொடுக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க மேல பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. இதுவும் அல்கில் பார்ட் தான், இதுவும் அல்கில் பார்ட் தான், கிளீவேஜ் நடக்க போகுது. ஸோ மெக்கானிசம் படிக்கும் போது நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணி பார்ப்போம். இங்க பாக்குறோம் அப்படின்னா இங்க வந்து இந்த அரைல், அதாவது பென்சின் பார்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து இந்த ஓ அல்கில் பார்ட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கான பாண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இது ஹைலி ஸ்டேபிளா இருக்கனால இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம அதை உடைக்க முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் குறைவு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த பாண்டு கிளீவ் ஆகும், ஓஆர் பாண்டு தான் கிளீவ் ஆகும். அப்போ இதுல ஹெச்சும் இதுல எக்ஸும் போகும். நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், ஃபீனாலும் ஆர் எக்ஸும். ஸோ நம்ம என்ன அல்கில் குரூப் எடுத்திருக்கோமோ அதுக்கான அல்கில் ஹேலைட் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இது வந்து ஃபார் அல்கில் அரைல் ஈத்தருக்கு, சரியா. ஸோ பாண்ட் கிளீவேஜ் வந்து ஆக்சிஜனுக்கும் அல்கில் கார்பனுக்கும் தான் நடக்குமே தவிர்த்து ஆக்சிஜனுக்கும் அரைல் கார்பனுக்கும் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அது ஏற்கனவே வந்து ரொம்ப ஸ்டேபிள் பாண்டா இருக்கிறதுனால, சரியா. ஸோ அப்புறம் அன்சிமெட்ரிக்கல் மிக்சட் பார்த்தாச்சு. நம்ம எல்லாமே இதே காம்பினேஷன்ல தான் வரப்போகுது. இப்போ நம்ம யூஸ் பண்ற ஹாலோ ஆசிட்ஸ் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ ஹெச்ஐ நம்மளுக்கு தெரியும், ஹெச்பிஆர் நமக்கு தெரியும், ஹெச்சிஎல் நமக்கு தெரியும். ஸோ இதுல ஐ வந்து பெட்டர் லிவிங் குரூப்பா இருக்கிறதுனால ஸோ இதனுடைய ரியாக்டிவிட்டி தான் ரொம்ப அதிகம். ஸோ லீஸ்ட் பார்த்தோம்னா ஹெச்சிஎல். ஸோ மெயினா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் வித் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸுக்கு இந்த ரெண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதாவது ஹெச்ஐயையும் ஹெச்பிஆரையும் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம்.
ஏன்னா இது வந்து சைஸ் ஐபிஆருக்கு சைஸ் பெருசா இருக்கனால ஹைலி அசிடிக்கா இருக்கு. ஸோ ஈஸியா வந்து ரியாக்ஷன்ஸ் நமக்கு ப்ரொசீட் ஆகும். சரி, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ல OCH2CH3. ஸோ மீத்தாக்சி ஈத்தேன் நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா HI கொடுக்கும். சரியா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா மெக்கானிசமோட பார்க்க. இப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த ஆக்சிஜன்ல நமக்கு தெரியும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க போகும் அப்படின்னா இந்த புரோட்டானை எடுக்கும். ஸோ புரோட்டானை எடுத்த உடனே நான் இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி காமிக்கிறேன். இது I. சரியா? புரோட்டானை எடுத்த உடனே I வந்து I மைனஸா நமக்கு வெளியில போகும். ஸோ அப்ப இந்த இடத்துல protonation of this ether takes place. அப்ப நம்ம ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு CH3O பிளஸ் ஆயிடுது H CH2CH3 பிளஸ் I மைனஸ். ஸோ இப்போ இந்த I மைனஸ் அப்படின்றது இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இதை நம்ம ஸ்டெப் 1ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல என்ன ஆகுது? புரோட்டனேஷன் ஆஃப் ஈத்தர் நடக்குது. ஸோ ஸ்டெப் 2ல என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த வெளியில வந்த இந்த I மைனஸ் வந்து இட் இஸ் அ குட் நியூக்ளியோஃபைல். ஸோ இது என்ன பண்ணும்? நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ஆக்சோனியம் அயான்ல எந்த அல்கில் பார்ட் லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டடா இருக்குதோ அதை போயிட்டு அட்டாக் பண்ணும். ஸோ நம்ம இப்ப எழுதுவோம் CH3O plus H CH2CH3ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் சொன்னேன் இட் இஸ் அ குட் நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த I மைனஸ் என்ன பண்ண போகுது? இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இந்த கார்பனுக்கும் போகலாம், இந்த கார்பனுக்கும் போகலாம். ஆனா அது எது ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னா எந்த கார்பன் லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டடா இருக்கோ அங்க போகும். அப்ப லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட்னா என்ன? இதுல வெறும் ஒரு கார்பன் ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க பார்த்தோம்னா இந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஒரு CH3 இருக்கு. அப்போ லீஸ்ட் எது? CH3. ஸோ இந்த CH3க்கு போகும். சரியா? ஸோ நேரா இங்க போன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த பாண்ட் இது உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குமான பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்கும்? வீக் ஆக ஆரம்பிக்கும். வீக் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல CH3I கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகும்போது இந்த பார்ட் கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது? வெளியில போயிடுது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம வந்து SN2 மெக்கானிசம்க்கு எழுதியிருப்போம். ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரிதான். ஸோ CH3 அப்ப இந்த இடத்துல பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்குது? கிளீவ் ஆக ஆரம்பிக்குது. சரியா? அடுத்து அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னேன்? இது கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆனோம்னா இது கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுது? வெளியில போயிடும். ஸோ அப்ப நம்மளுக்கு CH3I பிளஸ் இந்த பார்ட் ஒரு ஆல்கஹாலிக் பார்ட் கிடைக்குது. CH3CH2OH நமக்கு கிடைக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல இது நடக்குது. இப்போ இதுல இப்ப நம்ம வந்து எக்ஸஸா வந்து நம்ம மேல ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா என்ன ஆக ஆரம்பிக்கும்? இங்க ஃபார்ம் ஆன ஆல்கஹால் ஃபர்தரா HI கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்ப ஸ்டெப் 3 அப்படின்றது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ அதை எழுதும். இப்ப நம்ம எக்ஸஸ் எடுத்திருக்கோம்னு எடுத்துக்கிட்டோம்னா CH2OH சரியா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது கூட ஹைட்ரஜன் அயோடைடு ரியாக்ட் பண்ண போகும். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும்? இங்க இது போய் இதை எடுக்கும், இது வெளியில போகும். சரியா? அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் CH3CH2OH plus H plus I மைனஸ். ஸோ ஃபர்தரா இப்ப இந்த I மைனஸ் என்ன பண்ணும்? இப்ப இது நியூக்ளியோஃபைல். ஸோ இது என்ன பண்ணுது? இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? CH3CH2O plus HH. ஸோ நம்ம I மைனஸ் கொடுக்கும். சரியா? I மைனஸ் உள்ள வருது. என்ன ஆகும்?
இந்த I மைனஸ் நேரா இந்த கார்பனுக்கு வருது, வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் நமக்கு CH3 CH2 I பிளஸ் H2O. சரியா? இது எப்போ நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட ஹைட்ரஜன் ஹேலைடு வந்து எக்ஸஸா இருக்கும் பொழுது, இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்டேஜ்லயே வந்துரும் நின்றும். ஸோ அப்ப நம்மளுக்கு எக்ஸாம்ல கொடுக்கும்போது எக்ஸஸ்ன்னு கொடுத்து ஹைட்ரஜன் ஹேலைடு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு 2 அல்கில் குரூப் வந்து ப்ராடக்டா நீங்க காமிக்கணும். வெறும் HI வெறும் HBr கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அல்கில் ஹேலைடும் ஒரு ஆல்கஹாலும் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததுக்கு நம்ம வரோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஈத்தர்ல 2 பக்கம் அல்கில் குரூப்ஸ் இருக்குல்ல, இந்த 2த்துல ஏதாவது ஒரு அல்கில் குரூப் வந்து டெர்ஷியரி அல்கில் பார்ட்டா இருந்ததுன்னா, நம்மளுக்கு ரியாக்ஷன் இதே மாதிரி ப்ரொசீட் ஆகுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த I மைனஸ் வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கில் குரூப்ல தானே போய் அட்டாச் ஆகுதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்பெசிபிக் பார்ட் வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க நான் வந்து எழுதுறேன். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா இப்படி எடுத்திருக்கோம். CH3 C CH3 CH3 O CH3 நம்ம இந்த ஈத்தர். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு டெர்ஷியரி பியூட்டைல் பார்ட் இருக்கு, ஒரு பக்கம் வந்து மெத்தில் பார்ட் இருக்கு. இப்போ இதுல நான் HI கொடுக்குறேன். சரியா? ஸோ கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? இது போய் இதையும் பிரிச்சு எழுதிக்கும். ஸோ நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை, அதே தான் எழுத போறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை போய் எடுக்கும். I மைனஸா வெளியில போகும். சரியா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். இந்த இடத்துல O பிளஸ் இருக்கும், இங்க CH3 இருக்கும், இங்க H இருக்கும், I மைனஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டெப் 2க்கு வரும். ஸோ ஸ்டெப் 2 நம்ம என்ன படிச்சோம்? இதுக்கு மேல இருக்கிற இதுல வந்து ஸ்டெப் 2 வரும்போது நம்ம என்ன படிச்சோம்? I மைனஸ் அப்படின்றது ஒரு நல்ல நியூக்ளியோஃபைல். இது வந்து அந்த புரோட்டோனேட்டட் ஈத்தரோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த புரோட்டோனேட்டட் சப்ஸ்டன்ஸ்ல எந்த அல்கில் குரூப் லீஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட்டா இருக்குதோ அதுல தான் போய் அட்டாச் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு இங்க எத்தில் மெத்தில் பார்க்கும்போது மெத்தில் வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட், அதனால I அங்க போனதுனால நம்மளுக்கு CH3 ஐனும் எத்தில் ஆல்கஹாலும் கிடைச்சது. அப்ப நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் இந்த இடத்துலயும் என்னவா இருக்கும் அதை நான் போடுறேன். ஸோ CH3 C CH3 CH3 இந்த இடத்துல O பிளஸ் H CH3. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு I மைனஸ் என்ன பண்ண போகுது? ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம மேல படிச்ச கான்செப்ட் படி I யார போய் பார்க்கணும்? இங்க போய் பார்க்கணும். கரெக்டா? I இந்த இடத்துல போய் பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த பார்ட் நமக்கு கிளீவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, CH3 C CH3 CH3 OH ஒரு டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹாலும் ஒரு மெத்தில் அயோடைடும் தான் நம்மளுடைய ப்ராடக்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா இந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ஈத்தர்ல ஒரு அல்கில் பார்ட் வந்து டெர்ஷியரி அல்கில் பார்ட்டா இருக்கும் பட்சத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ண போகுது? எல்லாமே வந்து மாறப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பார்ட் அதாவது இந்த CH3OH இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தான் லீவிங் குரூப்பா வெளியில போகுது. ஸோ அப்ப இது என்ன ஆகுது? இது இப்படி வெளியில போகும்போது சரியா? ஸோ இது இதோட வெளியில போகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார்பன்ல எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சென்டர் ஆயிடுது. அப்ப C வந்து பிளஸ்ஸா போகும். அப்ப C பிளஸ்ஸா போகுதுன்னா நம்மளுக்கு ஒரு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போ கேட்டையான் வந்து டெர்ஷியரி கார்போ கேட்டையான் விச் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். ஸோ அப்ப நம்மளுக்கு லீவிங் குரூப் என்னவாயிடுது?
ஆல்கஹாலா போயிடுது. மெத்தனால் லீவிங் குரூப் ஆட். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு டெர்ஷியரி கார்போகேட்டையான். ஸோ ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்றதுனால இந்த கிளீவேஜ் தான் இந்த காம்பவுண்டுக்கு ப்ரிஃபர்ட். இப்போ அடுத்தது என்ன ஆகும் இந்த இடத்துல? ஸோ இதை நம்ம ஸ்டெப் 3ன்னு எடுத்துக்கிறோம். சரி, ஸ்டெப் 3ல என்ன ஆகும்? இது வரைக்கும் ஐ வந்து உள்ள வரல, இப்பதான் ஐ உள்ள வரப்போகுது. ஸோ CH3 பிளஸ். ஸோ இப்போ நம்ம ஐ மைனஸ் உள்ள கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? C பிளஸ் கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? ஒரு டெர்ஷியரி அல்கில் ஹேலைடு தான் நமக்கு மெயின் ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இஸ் a slow process and the formation of அந்த tertiary alkyl halide is a fast process. சரியா? ஸோ அப்போ 2 ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான், அதுக்கப்புறம் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்ல வந்துடும்? திஸ் இஸ் SN1 மெக்கானிசம்ல வருது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈத்தர்ல ஒரு பார்ட் ஆஃப் அல்கில் குரூப் வந்து டெர்ஷியரியா இருந்தது அப்படின்னா அது வந்து SN1 மெக்கானிசம் போகும். மீதி இருக்கிறது எல்லாமே SN2 மெக்கானிசம் போகும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெசிஃபிக்கா எக்ஸாம்ல இந்த பார்ட்டா நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? ஒரு டெர்ஷியரிய கொடுத்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் எதுன்னு கேட்பாங்க. ஸோ டெர்ஷியரி அல்கில் பார்ட் ஈத்தர்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியது அல்கில் டெர்ஷியரி அல்கில் ஹேலைடு ஒரு ப்ராடக்டும், மெத்தனால் ஆல்கஹால் வந்து லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கஹாலா நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சரி, ஸோ இப்போ நம்ம அடுத்தது இதே மாதிரி ஒரு அரைல் அல்கில் பார்ட்டுக்கு போகலாம். சரியா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அரைல் அல்கில் ஈத்தர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பாண்டு, உடைக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துடும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் அல்கில் கார்பனுக்கான பாண்ட் வந்து வீக்கா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பாண்ட் பிரேக்கேஜ் அங்கதான் நடக்கும். ஸோ இங்க ஃபர்தரா வந்து ரியாக்ஷன் இருக்குமா? ஏன்னா நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, எக்ஸஸா நான் வந்து ஹைட்ரஜன் ஹேலைடு போடும்போது ஆல்கஹால் மறுபடியும் வந்து கிளீவ் ஆகும் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபீனால் கிடைக்குதுன்னா ஃபீனால் ஃபர்தரா ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து அனிசோல் எடுத்துக்குவோம். ஸோ அனிசோல் OCH3. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? HI கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் என்ன சொன்னேன் நான், இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இது sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன்ன்றதுனால. ஸோ அதனால ஆக்சிஜன் இந்த கார்பன் பாண்ட் பிரேக் ஆகும்போது இதுல ஹைட்ரஜனும் இதுல ஐயும் போகும். ஸோ நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் வந்து ஃபீனால் கிடைக்கும். பிளஸ் இங்க நீங்க என்ன அல்கில் குரூப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம CH3 எடுத்திருக்கோம், அதனால மெத்தில் அயோடைடு நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். இப்போ நான் இதுல வந்து எக்ஸஸ் ஹைட்ரஜன் அயோடைடு யூஸ் பண்றேன் அப்படின்னா ஃபீனால் ஃபர்தரா ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுமா அப்படின்னா ஃபீனால் ஃபர்தரா ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகாது. ஏன்னா வந்து ஃபீனால் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகாது. அதனால இங்க ஃபர்தர் கன்வர்ஷன் ஆஃப் திஸ் ஃபீனால் டு ஹேலைடு இருக்காது. சரியா? ஸோ மீதி இடத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அல்கில் ஈத்தர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் கொடுக்கும்போது ஃபர்தரா ஆல்கஹால் வந்து ஹேலைடா மாறும். நம்ம வந்து அரைல் அல்கில் ஹேலைட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸஸ் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணினாலும் நம்மளுக்கு ஃபீனாலோட நின்றுடும். அதுக்கு மேல ஃபர்தரா ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகாது. சரியா? ஸோ நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சு படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.